ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகாஷ் சுஜி விலாக்ஸ். இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். திருவாரூர்னாலே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேர் தான் சிறப்புன்னு. அந்த சிறப்பு மிக்க கோயிலுக்கு தான் நம்ம வந்து இப்போ தரிசனம் செஞ்சு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் எதுக்காக வந்து இப்போ ஈவினிங் டயத்தில் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சாயரக்ஷ பூஜை வந்து பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த சாயரக்ஷ பூஜையோட கதை வந்து மிக பிரம்மாண்டமான கதை. இது வந்து என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, தியாகராஜர் வந்து எப்படி வந்து தேவலோகத்திலேருந்து வந்து பூவுலகத்துக்கு வந்தாரு அப்படிங்கிற கதை தான் வந்து இந்த கதை. இந்த தியாகராஜர் வந்து தேவலோகத்திலேருந்து பூவுலகத்துக்கு வந்து வரத்துக்கு காரணம் வந்து முசுகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்கரவர்த்தி மூலியமா தான் வந்து நம்ம ஊருக்கு வந்து வராரு. யார் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கைலாயத்துல வந்து சிவனும் பார்வதியும் ஒரு நாள் வந்து தியான நிலையில அமர்ந்திருக்கிறப்ப இலைகளை வந்து பிச்சு பிச்சு வந்து அந்த குரங்கு வந்து போட்டுட்டே இருக்கு. அப்போ வந்து பார்வதி தேவிக்கு வந்து கடுமையான கோவம் வந்துடுது. அது வந்து உடனே கோவம் வந்து சாபம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோவத்தோட எந்திரிக்கிறாங்க. அப்போ வந்து சிவபெருமான் வந்து இந்த குரங்குக்கு வந்து நம்ம வந்து சாபம் கொடுக்க முடியாது, வரம் தான் கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிச்சு போட்டது வந்து வில்வ இலைகள். வில்வத்தால நமக்கு வந்து அர்ச்சனை செஞ்சிருக்கு. அதனால வந்து இதுக்கு வரம் தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து அடுத்த பிறவியில வந்து நீ சக்கரவர்த்தியா பிறப்ப அப்படின்னு சொல்லி வரமளிக்கிறாரு. இந்த வரத்தினால வந்து மனம் நெகிழ்ந்த அந்த குரங்கு வந்து அடுத்த பிறவியில வந்து இந்த ஜென்மத்தை ஞாபகத்தை வந்து நான் மறக்காம இருக்கணும். அதனால நான் வந்து குரங்கு முகத்தோட பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேக்குது. அந்த வரத்தையும் வந்து சிவபெருமான் வந்து கொடுத்து அருள்றாரு. அந்த வரத்தின்படியே வந்து குரங்கு முகத்தோட வந்து சக்கரவர்த்தியா வந்து பிறப்பெடுக்கிறாரு முசுகுந்த சக்கரவர்த்தி. இவர் வந்து திருவாரூர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு. இந்த தியாகராஜர் சிலை வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருமால்கிட்ட தான் வந்திருக்கு. திருமால் வந்து தன்னோட மார்புல வச்சு தியாகராஜர் வந்து பூஜை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த சிலை வந்து இந்திரன்ட்ட வந்து போகுது. இந்திரன்ட்டேருந்து முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட வந்து வருது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இந்திரனுக்கு வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியோட உதவி வந்து தேவைப்படுது. ஒரு அசுரனால வந்து கடுமையா வந்து பாதிப்புக்குள்ளாவறாரு இந்திரன். இந்த பாதிப்புலேருந்து வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து காவந்து பண்றதுனால இந்திரன் வந்து உனக்கு வந்து என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து கேட்கிறாரு. முசுகுந்த சக்கரவர்த்தி உடனே வந்து இந்த நீங்க வழிபட்டுட்டு இருக்கிற தியாகராஜர் சிலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே வந்து வியந்து போன இந்திரன் வந்து இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. மறுநாள் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி வர்றப்ப வந்து தியாகராஜர் சிலை போலயே வந்து 7 சிலைகள் வந்து அதே போலயே வந்து உருவம் கொண்டு இருக்கு. இதுல வந்து எந்த சிலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சிலை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்திரன் சொல்றாரு. முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து எடுக்கிற சிலை தான் வந்து உண்மையான தியாகராஜர் சிலையா இருக்கு. இந்த தியாகராஜர் வந்து திருவாரூர்ல வந்து பிரதிஷ்டை செய்றாரு. இப்படிதான் வந்து இந்த தியாகராஜர் வந்து திருவாரூருக்கு வந்து வராரு. தியாகராஜரை வந்து கொடுக்க மனமில்லாத இந்திரன் வந்து தினமும் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு வந்து சாயரக்ஷ பூஜை வந்து செய்வதாக ஐதீகம். இந்த பூஜையில வந்து நம்ம கடந்துகிட்டோம்னா 30 கோடி தேவர்களோட ஆசையும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த சிறப்புமிக்க பூஜையை வந்து நீங்களும் கலந்துகிட்டு பயன்பெறுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.